ஸ்டூடியோ நியூஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஜக பார்த்தீங்கன்னா 117 சீட்டு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் கேட்குறாங்க. ஸோ அதிமுகட்ட இது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி உறவினர் வீட்டில் சம்மந்தி வீட்டில் 700 கோடி பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு, 10 கோடி ரொக்கம் கைப்பற்றியிருக்காங்க. 5 நாள் சோதனை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 இடங்களில் சோதனை, பிற மாநிலங்களையும் சோதனை. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி. இதை குறித்து பார்த்தீங்கன்னா வேலுமணி டெல்லி தரப்பிட்ட பேசியிருக்காரு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. டெல்லி மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னப்பா அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், ஒன்றும் வரமாட்டார், அதுக்காக கூட்டணி இல்லைன்ட்டோன்னா நாங்கள் எங்கள் கடமையாக தானே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. என் பக்கம் திரும்பி அதைப்பான்ற மாதிரி வேலுமணி கேட்டிருக்காரு. உங்கள் பக்கம்லாம் வரமாட்டாங்க, இப்போதைக்கு ஒன்றும் வர பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வேலுமணிக்கு ஒரு ஆர்த்தம் சொல்லி அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது 117 சீட்டு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உத்தர் தாக்கரே எப்படி காலி பண்ணாங்களோ அதே பாணியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுறதுக்கான முயற்சின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 2026 கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா பிஜேபினால் எதிர்கட்சியாக வர முடியாது, ஆனால் கணிசமான இடங்களை பிடிக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுவாங்க. 2031 தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் 2029 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முறையின்படி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வரி இப்போ அந்த இதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு சில முடிவுகளும் பார்த்திங்கன்னா தவறாக முடிய ஆரம்பிச்சிருச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனையாளராக போடணும்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி ஈரோடு இடத்தை புறக்கணிக்கிறது. ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கு. ஸோ பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா நீடிப்பாரா இல்லை ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கானா, அந்த வழக்கே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடுமான்ற ஒரு சந்தேகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முண்டாசி கட்டிட்டு பேசுவாங்க. இப்போ யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதமாக பேசுகிறதே இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் அமைதியாகவே இருக்கார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நகர்வுகள் பார்த்திங்கன்னா அவர் அவருக்கான முக்கியத்துவம் இப்போ கொடுக்க போகிறாங்களோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஏன்னா அவர் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க மாட்டார். ஸோ முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க தான் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி தான் ஃபுல் டென்ஷனுமே. இந்த டென்ஷனாக பார்த்திங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வைங்கன்ற மாதிரி. பிஜேபியோட கூட்டணி வச்சா கட்சியை பார்த்திங்கன்னா சசிகலானா ஓபிஎஸ் கைப்பற்றுவாங்கன்ற பயம். சசிகலா கூட நான் சேர்த்துக்கிறேன், ஆனால் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டேன் ஏக்நாத் ஷிண்டே எப்படி பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றினாலும் அதே மாதிரி ஓபிஎஸ் கட்சியை கைப்பற்றிடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சுனில்னு சொல்கிறவர் ஆலோசனையாக இருந்தார். அவருமே உதயஸ்டான்கிட்ட போயிட்டார். இன்னொரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை ஒரு கன்சல்டன்சியை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். அதாவது எடப்பாடியோட மகன் பார்த்திங்கன்னா மிதுன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அவருமே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மருமகன் பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிட்டான்றதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஆலோசனையெல்லாம் தட்டி தூக்கி இப்போ முழுமையாகவே தெரியும் 2026 கணிசமாக தெரியும் நம்மளுக்கு திமுக தான் வரும்ன்றது. எதுன்னு சொல்கிறாங்கன்னா அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி தான். ஸோ திமுக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதிமுக அங்கே பலமாக இருக்குது, அதையும் உடைக்க போகிறதா சொல்கிறாங்க. அது ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா தங்களோட பலத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் கட்சி முன்னேற்ற பாதையில் கொண்டு போனார். இப்போ வெளியே இருக்கார். அது மிகப்பெரிய லெவலில் சவாலாக பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஸோ செந்தில் பாலாஜி இருக்கால தான் எங்களுக்கு சிக்கல் கொங்கு மண்டலத்துன்ற மாதிரி புலம்புனா சில பேருக்காண்டி தான் சில பேர் டெல்லி மேடத்துக்கு சொன்னால்தான் தான் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி. ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் நிறைய பேர் மேலே இருக்குது, அவங்க மேலாம் நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி தூக்கி வைக்கிறது உள்ள இந்த இடி கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்க முக்கியமான காரணமே கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜி இருந்தால் நெருக்கடி கொடுத்துருவாரு, ஸோ உங்களால் ஃப்ரீடமாக பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணாங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடம் சிறையில் இருக்கும்போது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசியலில் எல்லாமே நடக்கும். ஸோ திரும்பி கூட்டணிக்கு போவாரா எடப்பாடின்னு கேட்டிங்கன்னா போய் தான் ஆகணும். ஏன்னா வழக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.